மைண்டு எப்படி இருக்குது? அவ்வளோதான், அப்படியே மெதுவாக பொறுப்பு போயிட்டே இருப்போம். இது வந்து ராக்கியப்பாளைய பக்கம் வந்துட்டோம். மைண்டு வெயில் அடிக்குதா? பயங்கரமா அடிக்குது. பயங்கரமா அடிக்குதா? ஏன் மைண்டு என்னன்னே தெரியாம வாங்கி குடிக்கிறியா இல்ல தெரிஞ்ச குடிக்கிறியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அரிக்குடி சேனல். நானும் மாப்பிள்ளையும் சேர்ந்து திருச்சி சமயவரம் அப்படியே நடைப்பயணமாக கிளம்பி போயிட்டு இருக்கிறேங்க. புதன்கிழமை காலையில் கிளம்புனா, புதன்கிழமை காலையில் கிளம்பி புதன்கிழமை நைட்டு வந்து முத்தூர் சாங்கியம் தாண்டி முத்தூரில் வந்து நைட் ஆல்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு நடக்க ஆரம்பித்தோம். நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வெள்ளை கோயில், அது என்ன ஊர் மைந்து நேற்று நைட் தங்கினது? தென்னிலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல தங்கியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில் இருந்துச்சு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் வர்ற வழியில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கடையை பண்ண அன்பு வந்து எங்களால் மறக்க முடியாது. இன்னும் 3 நாள் ஆகும் நாங்கள் நடந்து போகிறதுக்கு. இன்னையோட 3ஆவது நாள், இன்னும் 3 நாள் ஆகும் நாங்கள் நடந்து போய் அங்கே கோயிலுக்கு போகிறதுக்கு. ஆனால் அதுக்குள்ளே இந்த 3 நாள்லேயே நிறைய பேர் காட்டின அன்பு உண்மையாக ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. பார்த்தீங்கன்னா திருப்பூர் படியூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாயங்காலம் 4:30 மணிக்கு சாப்பிட்டோம். 4:30 மணிக்கு சாப்பிட்றப்ப அந்த ஐயா வந்து தக்காளி சாப்பாடு வச்சுட்டு முதல்ல எங்களுக்கு சொல்லி தான் கொடுத்தாரு, சாப்பாடு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னாரு. சரின்னு சாப்பிட்டோம். சாப்பிட்டேன் என்ன வச்சாருன்னு தெரியல, திடீர்னு மறுபடியும் அவருக்கு வச்சு இந்த சாப்பாடு கொண்டு வந்து எங்களுக்கு ஆளு பாய் வச்சிட்டாரு. ஐயா வேண்டாம்னு சொல்லி சொன்னான். எங்களால் சாப்பிட முடியல போதுங்க அப்படின்னா, அவர் என்னாரு இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, இது வந்து நாங்கள் சாமிக்காண்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நடந்து நாங்கள் கரூர் நோக்கி போயிட்டு இருக்கிறோம்.